ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த சாயங்கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தின் முதல் தேதியிலும் முதல் வாரத்திலும் சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி பார்க்க முடியாத கிருபையை நீர் எங்களுக்கு தந்தவரால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில் ஆராதனைக்காகவும், இந்த ராப்போஜன ஆராதனைக்காகவும், இந்த கால்களர் ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களோடு கூட நீர் எங்களை வழிநடத்தி வருகிற மகத்தான கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கும்படி எடுத்த பாகங்களை கர்த்தாவை நீர் அறிந்திருக்கிறீர். தீர்க்கதரிசியை கொண்டு தேவரீர் முன்மாறியும் பின்மாறியும் என்கிற ஒரு செய்தி நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்மாறி பெய்தது, பின்மாறியும் பெய்து, பின்மாறியும் கூட முன்மாறியும் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தாவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வாசித்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கேட்கிற இருதயங்களையும் பேசுகிற அடியனை தம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மறைத்து நீர் எங்களை வழிநடத்தும்படி எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:6-8 வரை வாசிங்க. ஆமாம் ஆமாம் அதான் அதான். சரி வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுதும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் கூடிய அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் விட்டு நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடங்கள் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதி அநேகரை வஞ்சிப்பார்கள். போதும் பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த சமயங்கள்ல அவர் அந்த நாளுக்குரிய வருகையை குறித்தோ அந்த நாளுக்குரிய காரியங்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. ஆனால் இரண்டாம் வருகை குறித்து அதிகமாக பேசி அவர் ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்ய பயந்ததும் இல்லை. இது என்னன்னா, ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் ஜனங்களை எச்சரிப்பதை செய்ய மாட்டான், பயப்படவே மாட்டான். இயேசு பூமியில் இருந்த பொழுது 80% அதிகமாக இரண்டாம் வருகையை குறித்து பேசினார். இப்ப நம்ம வாசித்த வசனம் அதான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 24:2 வரை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இங்க சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த தேவாலயம் கட்டதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அங்க நிறைய நாட்களா என்ன இல்லாம இருந்தோம்? ஆலயம் இல்லாம இருந்தோம். திரும்பவும் அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டின இடத்துல நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்தார் ஆண்டவர்? இந்த ஆலயமும் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடித்து என்ன செய்து போட. அடுத்து அந்த 6ஆம் வசனத்தில் பாருங்க சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வாங்க பாருங்கள், இன்றைக்கு நீங்க பாருங்க அந்த உலகம் எப்படி இருக்கு சூழ்நிலை. யுத்தத்தின் செய்தி. எங்கேயாவது ஜனங்கள் மன அமைதியோட வாழ்கிற இடம் இருக்குதா? மன அமைதியோட வாழறதுக்கு ஒரு இடம் தான் இருக்கிறது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம். வேற எங்க போனாலும் அவர் சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் எங்க வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் என்ன சொல்லியிருக்காரு? உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு சமாதானமும் இளைப்பாறுற ஒரு இடம் ஒன்று சொன்னது எங்கு? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க என்ன சொல்லியாரு பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சலும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான், வேற எதுவுமே இல்லை. இப்ப என்ன இருக்கு? அது தொடங்கப்பட்டுதான் இருக்கிறது. அடுத்து பாருங்க 24:32 வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, அத்திமரம் எதற்கு ஒப்பிடுறாரு தேவன்? இஸ்ரவேல் தேசத்திற்கு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, அதன் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, ஒரு மரம், அவங்க நாட்டுல என்ன மரம் என்னன்னா, மற்றுள்ள பனிக்காலத்துல என்ன செய்யும்? மரம் எல்லாம் என்ன செய்யும்? பட்டு போல இலை இருந்து நிற்கும். அடுத்து என்ன செய்யும்? வசந்த காலம் வரும்பொழுது இந்த இலையானது துளிர் விட தொடங்கும். அப்போ இது இஸ்ரவேல் தேசம் நாட்டப்பட்டு இந்த அதன் தன்னுடைய இடங்கள் தனக்கு எந்த உரிமை இருந்து அந்த உரிமையில அது பெற்றுக்கொள்ள அது துளிர் விட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நேரம் வரும்பொழுது என்ன வருகிறது? காலம் சமீபமாயிட்டு அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனம் கூட வரும், 34 கூட வாசிங்க.
இவைகளெல்லாம் சந்ததிக்கு முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று என்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலை ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவன் புறஜாதிகளோடு தனிநபராக இடைபடுகிறார். பாருங்க, நம்ம கிட்ட ஒரு கூட்டம் அவர் எங்கேயுமே இடப்படவே இல்லை. இன்னைக்கு தீர்க்கதரிசி பம்பாய் பட்டணத்துல வந்து 5 லட்சம் பேர் அங்க வந்து இடைப்பட்ட பிறவும் 5 லட்சம் பேர் கூடுறாங்க. அந்த 5 லட்சம் பேரையும் ஒருமித்து என்ன தேவனதில மந்தைக்குள்ள அழைக்கவே இல்லை. அங்க ஒரு சிலர் தான் அங்க இருக்கிறாங்க, மந்தைக்குள்ள கடந்து வராங்க. ஆனால் இஸ்ரவேலரோடு ஒரு தேசமாக இடைபடுகிறார். ஏன் சொல்லுங்களேன்? புறஜாதி ஜனங்களோட அவர் ஒவ்வொரு மனுஷனா தான் இடைபடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் என்ன ஒரு தேசமாக இடைபடுகிறார். காரணம் என்ன? அவங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். நாம யாரா இருக்கிறோம்? நாம யாரு? புறஜாதிகளா இருக்கிறோம். புறஜாதி ஜனங்களோட தேவன் எப்படி இடைபடுவார்? தனிநபராக தான் இடைபடுகிறார். அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த நாட்களில் நடந்தது போல. அப்ப பாருங்க, அங்க அன்னைக்குள்ள ஒரு கருத்து சொல்றாரு. லூக்கா 17:26-30 வாசிங்க. லூக்கா 17. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அடித்துக் கொண்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியின் கந்தம் வருஷத்தை எல்லாரையும் அடித்துக் கொண்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். சரி, இந்த வசனத்தை வியாக்கியானம் கொடுக்க போகல, நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றேன்னா, ஊழியர்களை கூட கவனியுங்கள். ஒரு மனைவியை விட்டு டீக்கனுடைய மனைவியும் மற்ற விசுவாசிகளுடைய மனைவி திருமணம் செய்து கொள்வது காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சபைகள்ல அப்படிதான் இருக்குது, வெளியிலையும் அப்படிதான் இருக்குது. ஜீவிதம்ங்கிறது பழைய மனைவியிடம் திரும்ப போவதும் வருவதுமாயிருப்பது, இது போன்ற காரியங்களை சபையில் அனுமதிப்பது. இப்போ ஸ்தாபன சபையில நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன, எந்த ஊழியக்காரனும் இதை கண்டிப்பதே இல்லை. ஜனங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட காலங்கள், ஏன்னா மனிதன்ங்கிற தேவனை அறிந்த பின்பும் என்ன ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன இருக்கிறோம், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, தலைவர்களை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். எங்கே ஒழுக்கமே, ஒழுக்கம் என்கிறது என்னது, மொத்தத்தில் என்னது, அற்று போய்விட்டது. ஆனாலும் தீர்க்க சிலர் ஜனங்களே எச்சரிக்கையா இருங்கள், என அறிவு பெருகி போகும். தானியேல் 12:4 எடுங்க. தானியேல் 12:4 எடுத்து வாசிங்க. தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை குறிப்புகளாக வைத்துவிட்டு இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்தார்கள். அறிவும் பெருகி போகும். அறிவு பெருகி போகிற காலத்துல இருக்கிறோம். பாருங்க, அறிவை பாருங்க. இன்னைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை இப்பவும் பாருங்களேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை இப்பவும் பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு. அடுத்து இந்த நியூ ஜெனரேஷனை பாருங்க, புதிய ஜெனரேஷன்ங்கிறது எப்படி இருக்குது இன்னைக்கு பாருங்க. அறிவு பெருகி போயிட்டே இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு என்னன்னா அறிவு பெருகிறதுக்கான உபகரணங்கள் என்ன இருக்கு, இது அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஒரு விவசாயிட காலகட்டத்தை பாருங்க, பழைய விவசாயிட காலகட்டங்களும் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய காலகட்டங்களையும் பாருங்கள். இல்ல விவசாயத்துல தான் பார்ப்போம் பாருங்க. அன்னை விவசாயி மண்ணொட்டி எடுத்து எழுதிறான், ஏர் கலப்பையை கொண்டு கொடுத்துட்டு தான். இன்னைக்கு என்ன வச்சுட்டு செய்றாங்க, டிராக்டர் வச்சுட்டு செய்றாங்க, எல்லா காரியங்களையுமே செய்கிறார்கள். அன்றைக்கு அறுவடைக்கு ஆண்களும் பெண்களும் கலந்து சென்று அறுவடை செய்தார்கள். இன்றைக்கு என்ன செய்றாங்க, அதை வெட்டி எடுக்கிறதுக்கு மிஷினே வந்து விட்டது. வெட்டி எடுக்கிறது மாத்திரமல்ல, வைக்கோல் தனியா போகிறது, நெல் தனியா வந்து என்னது, அது ஆலைக்கு செல்ற லெவலுக்கு என்னது இன்னைக்கு நாகரிகம், அந்த அறிவு நாகரிகமானது என்னது வளர்ந்து விடுகிறது பாருங்க. ஆனால் சபையானது எங்கே போய் கொண்டிருக்கிறது? அங்க அதான் தீர்க்கதரிசி கேட்கிறார். சபையானது அறிவு பெருகி போகிறது. ஆனால் எதில் அறிவு பெருகி போக வேண்டும்? வேதம் என்ன சொல்லணும்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அறிவு எங்கே பெருகி போய் கொண்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 3:1-4 வாசிப்போம். இல்ல 2 தீமோத்தேயு. நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தமில்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்வவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவரை படைக்கிறவர்களாயும், யோகிகளாயும், துணியரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகமம் பிரியராயும், தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை நகரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள்
தீர்க்கதரிசிங்க என்ன சொல்றாரு? சபைக்கு செல்வது தேவபக்தியின் வேஷத்தை கொண்டிருக்கிறது. சபைக்கு என்ன செல்வது என்ன இருக்கிறது? ஒரு ஆக்டிங். நாங்க எங்க போறோம்? ஆலயத்துக்கு போறோம். நான் எந்த ஒரு சபையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நாம் ஒவ்வொருவருமே குற்றவாளிகளாக இருக்கிறோம். அப்படிதான் சொல்றாரு. நாம் எந்த ஒரு சபையும் குறித்து என்ன செய்யல, குற்றமாக குறிப்பிட்டு சொல்லவில்லை. நாம் ஒவ்வொருவருமே, அவரை இன்க்ளூட் பண்ண தான் பேசுறாரு, குற்றவாளிகளாக இருக்கிறோம். அனைத்து சபைகளும் குற்றவாளிகளாக உள்ளனர். அனைத்து சபை எப்படி இருக்கிறது? குற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ரோமர் 3:23 வாசிங்களேன். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து என்ன? அப்ப பாவம் இருக்கும் வரைக்கும் அந்த சரீரத்தில் என்ன இருக்கார்? யார் வாசம் பண்ண மாட்டார்? தேவன் வாசம் பண்ண மாட்டார். பாருங்க, அதான் சொல்றாரு பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவன் நியாய தீர்ப்பினை உரைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார் இப்ப கொண்டு? பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்திற்கு சம்பளம் மரணம். அவர் என்ன பண்ணாரு? ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு என்ன செய்திருக்காரு? அங்க வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், ஜனங்கள் மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள் என்று. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு முன்பே அவர்கள் எதுக்கு கீழே இருந்தாங்க தெரியுமா? ரத்தத்தின் கீழ் இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ரத்தத்தின் கீழ் இருந்த அதே ஜனங்கள் தான் வனாந்தரத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆவியின் வழிநடத்தல் நடந்தாங்க. அவர்கள் அக்னி சம்பவம், மேகஸ்தம்பம் எல்லாம் கூட இருந்தது. தூதர்கள் புசிக்கிற மன்னாவை யார் புசித்தது? ஜனங்கள் புசித்தார்கள். காடைகளை கேட்டார், காடை கொடுத்தார். தண்ணியை கேட்டார், தண்ணியை கொடுத்தார். எல்லாமே கொடுத்தார். ஆனால் என்ன செஞ்சாங்க ஜனங்கள்? எல்லாரும் முறுமுறுத்தார்கள், அவர்கள் விழுந்து போனார்கள். பாருங்க, அங்கதான் சொல்றாரு, அவர் சொன்னார், ஜனங்கள் மிகவும் மோசமான நிலை அடைந்துள்ளார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள். மேலும் காரிருள் பூமியை மூடும். ஆவிக்குரிய இருளானது பூமியை மூடும் பொழுது அது தன் சத்துருவானவன் தாக்குதல் நடத்துக்கு ஏற்ற நேரமாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு மந்தாரமான நிலை வருகிறது என்று சொன்னால், அங்க என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு தனிமனுடைய வாழ்க்கையிலேயும் மந்தாரமான நிலை வருகிறது என்று சொன்னால், அங்க என்ன வருகிறது என்று சொன்னால், பிசாசானவன் என்ன செய்யறான்? ஆதிக்கம் செலுத்துற காரியமாக அங்கே இருக்கிறது. தேவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த காரிருளோ மந்தாரமான நிலையிலோ நம்ம என்ன ஆட்கொள்ளவே செய்யாது. அந்த காரிருள் வேலையில் தான் நாம் இருக்கிறோம். இப்ப அந்த காரில் சாயங்காலம் என்ன உண்டான்னு வெளிச்சம் உண்டாகும். லூக்கா 17:28 வாசிக்கணும் பாருங்க. சோதம் அழிவுக்கு முன்பாக ஆபிரகாம், அதாவது சபையானது வெளியே அழைக்கப்பட்டது. பாருங்க, ஆபிரகாமுடைய அந்த நாட்கள்ல சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னாடி லோத்தை என்ன வெளியே எடுக்கிறார். பாருங்க, என்ன லோத்தை என்ன அவர் வெளியே கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய காரியம் அது மறுபடியும் மேற்கொள்ளிடுகிறேன். ஆபிரகாம் தேவனை முன்வைத்து தேவனோடு சரியாக இருந்தான். லோத்து கொஞ்சம் காலம் பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். லோத்து யாரே கூட இருந்தாங்க, சோதம் பட்டத்து ஜனங்களோடு இருந்தான். ஆபிரகாம் எப்படி இருந்தான் பாருங்க. ஆபிரகாமுக்கு யார் துணையாக இருந்தது? ஆபிரகாம் இந்த ஜனக்கூட்டத்தோட சேர்ந்து வசித்தானா? இல்லவே இல்லை. ஆபிரகாம் தனியாக தான் நின்றான். வித்து தனியாக தான் இருக்கும். தனியாக நின்றால் தான் அது பலன் கொடுக்கும். தனியாக நின்றதான் யாரை தேடும் தெரியுமா உங்களுக்கு? தேவனை தேடும். தேவன் அவனுக்கு ஒத்தாசை செய்வார். ஆபிரகாம் தனியாக நின்றான். லோத்து அந்த ஜனங்களோடு கூட போய் சேர்ந்திருந்து கொண்டு பாருங்க, அந்த பாவம் செய்கிற அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து அவங்களுக்கு ஐக்கியமாக இங்க இருக்கிறான். சொல்றாரு, இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு உலக காரியங்களை செய்வது போல, ஏன்னா கிறிஸ்துவின் பெயரை தரித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? உலகத்தின் விருப்பத்திற்கு வாழ்கிறதை போல. ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2:15-17 வாசிப்போம். 1 யோவான் 2:15-17. பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்லை? தேவனுடைய அன்பே இல்லை, பிதாவினுடைய அன்பே இல்லை. கடைசியில் உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் பெயரை செய்கிறவன் எவனோ அவன் நிந்தைக்கும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவராக பூமியிலே ஊழியம் செய்தார். அப்படிதானே செய்தாரு. அப்ப இன்றைய மணவாட்டி இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை செய்கிறவளாக காணப்பட வேண்டும்.
யாருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரவானது மிகவும் மோசமாக காணப்படுகிறது. சுவற்றின் மீது கையெழுத்து காணப்படுகிறது. முடிவு இங்கு வந்திருக்கிறது. நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். பாருங்க, அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சர் பெல்சாத்சருடைய காலத்துல சுவரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அவனால கண்டுகொள்ள முடியல, அவனால அறிந்து கொள்ள முடியல. ஏதோ சுவரில் எழுதப்பட்டிருக்கு, அதன் அர்த்தம் அவனால புரிந்து கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த பேத்தில் இருந்தது. முடிவானது அங்கே நெருங்கி கொண்டிருந்தது. அதே போல இன்னைக்கும் முடிவானது என்னது? நெருங்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, வஞ்சிக்கப்படாதீர், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். என்ன சொல்றாரு? நண்பர்களே வஞ்சிக்கப்படாத, சகோதர சகோதரர்களே வஞ்சிக்கப்படாதீர், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். உலகம் நிலைகுலைந்து உள்ளது, ஆனால் சபைக்கோ வேறொரு அடையாளம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி உள்ளார். உலகத்துல பாருங்க, நீங்க எங்க பாராளும் ஜனங்கள்ட்ட மத்தியில் என்ன இல்ல? நிம்மதி என்கிறது இல்ல, சமாதானம் என்கிறது இல்ல. அடுத்து என்ன நடக்கும் என்கிறது யாருக்குமே தெரியாத நிலைமையில் இருந்துவிடும். நம்ம நாட்டை இன்க்ளூடிங் நம்ம நாட்டிலும் தான், வெளிநாட்டே விட்டுருவோம். நம்ம நாட்டிலே நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறது நமக்கே தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சபைக்கு அவர் வேறொரு அடையாளம், அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி உள்ளார். அவருடைய சபைக்கு வேண்டி அவர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதாவது பின்மாறி சபையில் இருக்கும் என்று ஆவிக்குரிய மணவாட்டி சபையில் அவர் பின்மாறியும் முன்மாறியும் ஊற்றுவார். என்ன ஊற்றுவாரு? பின்மாறியும் முன்மாறியும் ஊற்றுவார். நம்ம அங்கே போவோம், எங்க எகிப்துக்கு போவோம். திரும்பவும் இஸ்ரவேல் 70 ஜனங்களோட 70 இஸ்ரவேலுக்கு அங்க இங்க வந்தான், எகிப்துக்கு வந்தான். அங்கிருந்து அவர்கள் என்ன செய்றாங்க? பலுகி பெருகினார்கள். 430 வருஷத்துல 70 பேர், 20 லட்சம் புருஷர்கள் மட்டும், புருஷர்களும் ஸ்திரீகளுமா 20 லட்சம் பேராட்டு பலுகி பெறுகிறார்கள். பாருங்க, அப்போ தேவன் முதல்ல முன்மாரியை கொடுத்தார். முன்மாரி கொடுக்கும் போது யார் இருந்தாங்க? யோசேப் இருந்தார். யோசேப்னால தான் முன்மாரியை கொடுத்தார். பின்மாரியும் முன்மாரியும் கொடுக்கிற இடத்துல யாரை வச்சு கொடுக்கிறார் தேவன்? அங்க மோசே வைத்து கொடுக்கிறார். பாருங்க, பிளஸிங் ரெட்டிப்பா கொடுக்கிறார். என்ன? விடுதலையும் ரட்சிப்பும். என்ன கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து ஒரு விடுதலையும் கானான் தேசத்திற்குள்ள ஒரு பயணத்தையும் கொடுத்து சொந்தமாக சுதந்திரிக்கிற ஒரு என்ன அடையாளத்தை அங்கு தேவன் கொடுக்கிறார். அதே போல பாருங்க, நமக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறார். மகிமையின் பாதுகாப்பு அரண் மீது ஏறி நின்றிருக்கிறார் ஒரு ஜாமக்காரன் நமக்கு இருக்கிறார். நமக்கு யார் இருக்கிறது? இன்னைக்கு ஒரு ஜாமக்காரன் நமக்கு இருக்கிறார். தேவனை விசுவாசிக்கிற போகிற ஒரு மனிதருக்குள்ளும் ஸ்திரீகளுக்குள்ளும் அந்த கோபுரத்தை அமைத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த ஜாமக்காரன் எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க இருக்கிறார் சொல்லுங்க? நமக்குள்ள இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, தேவனை விசுவாசிக்க போகிற மனிதர்களுக்குள்ளும் ஸ்திரீகளுக்குள்ளும் அந்த கோபுரத்தை அமைத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர்தான் அந்த ஜாமக்காரர். நாம் எல்லார் மீதும் ஜாமம் காக்கும்படி ஜாமக்காரனாக அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்தானவர் நமக்கு இருக்கிறார். பாருங்க, நம்ம வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தருகிற ஒரு ஜாமக்காரன் நமக்கு இருக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது நீ செய்கிற தவறு என்று உணர்த்தி தருகிறதுக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறார். நாம் போகிற பாதை சரியல்ல என்று சொல்லும் பொழுது அந்த பாதை சரியல்ல என்று சொல்வதற்கும் சரியானது என்று சொல்வதற்கும் நமக்கு ஒரு ஜாமக்காரன் இருக்கிறார். நமக்கு எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதோ அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு ஜாமக்காரன் நமக்கு இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய பாதுகாவலர். அவர் சொல்றார், தேவன் சொல்றார், தேவன் தீர்க்க சொல்றாரு, அவர் நம்முடைய பாதுகாவலர். பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதனை வழிநடத்தும்படியாகவும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஜாமக்காரனாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஜாமக்காரன் யாரு? ஏன் எதுக்கு வேண்டி நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் ஜாமக்காரனை அனுப்பி வச்சிருக்கிறார்? எச்சரிப்பு. நாம கடந்து வந்த வாழ்க்கை, அந்த கடந்து வந்த வாழ்க்கையிலிருந்து அவர் நம்மளை மீட்டெடுத்து நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை அணிகிறாரு. அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பாதையில் நடத்தும் பொழுது திரும்பவும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எங்கே போகக்கூடாது? அந்த கடந்து வந்த பாதைக்கு நாம் செல்லக்கூடாதபடிக்கு நமக்கு எச்சரிக்கும்படிக்கு ஒரு எச்சரிக்கையின் தூதனாக இருந்து நமக்கு அணிகிறார். அவரு கிரியை செய்கிறார். நாம் ஒருவர் காவல் காக்க முடியாது. யாராவது தன்னுடைய மனுஷனை காக்க முடியுமா? நீங்க தான் வேலைக்காரன் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவன் தூங்க மாட்டானா? நிச்சயமா தூங்குவான்.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறான், சரி அப்படிதான் இருக்கிறான். ஆனா நிச்சயமா என்ன இருப்பான், தூங்கி கொண்டுதான் இருப்பான். ஒரு எப்படியாவது 1 மணி நேரம் அந்த நிச்சயமா அவனுக்கு தூக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவியானவர் நம்மளே காவல் காக்கிறார். அவர் நம்முடைய போதகர், நம்முடைய உபாத்தியார், நமக்கு போதிக்கத்தக்கான பரிசுத்தாவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். நமக்கு பாருங்க, அவர் உபாத்தியராக இருக்கிறார், போதகராக இருக்கிறார். நமக்கு போதிக்கிறது தான் என்ன யார் அனுப்பப்பட்டிருக்கிறது? அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். என்ன சொன்னாரு? நான் உங்களை என்ன செய்றேன்? திக்கற்ற தெரியுமா உங்களுக்கு? அநாதைகள். அநாதைனாலும் கொஞ்சம் விசித்திரமான அநாதைகள், திக்கற்றவர்கள். அவங்களுக்கு எங்க போனாலும் அடைக்கலம் கிடைக்காது, எங்க போனாலும் உணவு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஜனக்கூட தான் திக்கற்றவர்கள். திக்கற்றவர்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? எங்க கண்டாலும் விரட்டி விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் நமக்கு தேவன் யாரா இருக்கிறார்? திக்கற்ற நமக்கு. நம்ம எந்த திக்கற்று இருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையில் நம்ம திக்கற்று இருக்கிறோம். எந்த பாதை சரியான பாதை என்று காணும்படியாக இன்னைக்கு பாருங்க, அநேக ஜனங்களுக்கு பாருங்க நிம்மதி எல்லாம். இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, சுகம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் மனசுக்குள்ள என்ன இல்லைன்னா ஒரு சமாதானம் இல்லை. மனசுக்குள்ள என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சாரதாங்கிற ஒரு சகோதரி, ஒரு இந்து சகோதரி, ஒரு பந்தேவ சபை போயிட்டு இருக்கிறாங்க. டெய்லி 1 மணி நேரம், இப்போ சில பேர் 2 நாளைக்கு வரைக்கும் 1 மணி நேரம் அவங்களுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா அவங்களுக்கு அங்க கொடுக்கிற போஜனமானது அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு திருப்தியா இல்லை. கொஸ்டின் வைக்கிறாங்க, வானத்தையும் பூமியும் படைத்த போது தேவன் எப்படி இருந்தார் சொல்லுங்க, சொல்லுங்களேன் பாப்போம். வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது தேவன் எந்த சரீரத்தில் இருந்தார்? மகிமையின் சரீரத்தில். நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிஸ்டர் அருமையா சொல்றாங்க, நான் சபையில இருந்து செய்தியை கேட்கும் பொழுது என் சிந்தையானது, செல்லுமால் அவருக்கு செய்தியை கேட்டுக்கிறாங்க, அந்த செய்தியின் மேலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கூட்டம் முடிஞ்ச உடனே சபையில போதகரும் போதகருடைய மனைவி வந்து கேட்கறாங்க, நீங்க வேற ஏதாவது சபைக்கு போறீங்களா? எந்த சபைக்குமே அவங்க போகல. யூடியூப்ல கேட்கறாங்க, ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க. நான் கொஞ்சம் காரியங்கள், ஏன்னா எனக்கும் வேலை இருக்குல்ல, வேலை நேரத்தில் கேட்டு சொல்லிடுவேன். நேரத்தையும் 1 மணி நேரம் கொடுத்தேன் பாருங்க. அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கேட்கும் பொழுது புதுசா இருக்குது. என்னடா வித்தியாசமா இந்த மாதிரி போதனைகள் நம்ம கேட்டதே இல்லைன்னு அவங்களுக்கு விசித்திரமாக இருக்கிற பாருங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறதாம், நான் இங்க செல்லும் பொழுது இங்க கொடுக்கிற ஆகாரமானது எனக்கு என்ன உள்ளே போக மாட்டேங்குது, என்னுடைய இருதயமானது இன்னொரு காரியத்தை வாஞ்சிக்கிறது ஏன்? அப்ப பாருங்க, அங்க என்ன இருக்கிறதுனா ஜீவன் இருக்கிறது. ஜீவன் எதை பார்க்கிறதுனா அந்த ஜீவனுக்கு ஏற்ற ஆகாரத்தை தான் அது தேடுகிறது. அங்க கொடுக்கிற போஜனம் அந்த கண்ணில இல்ல, அது ஏற்க மாட்டேங்குது. அவங்களோட சிந்தை என்ன ஓடுனா, ஊழியக்காரருடைய சிந்தை என்ன ஓடுனா, அந்த சபை வேற சகோதரிகளுக்கு சபைக்கு என்ன போறாங்களோ அந்த எண்ணத்தை. என்ன முகபாவங்கள், போத பிரசங்கிக்கிறது முகபாவங்களை பார்க்கும்போது தனியாவே தெரியும். அப்ப தெரிகிற சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை பற்றி அவர்கள் தவறாக எண்ணம் கொள்ளுகிறார்கள், நான் அந்த சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்களோட எண்ணங்கள் தான் வேதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை ஒண்ணு அவங்க என்ன பேச மாட்டேங்கிறாங்க. அங்க என்ன பேசுவாங்க, கர்த்தருங்களே ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வாதத்துக்கும் தேவன் வழியை வைத்திருக்கிறார், வைக்காம இல்லவே இல்லை. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, நமக்கு போதிக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் அனுப்புகிறார். இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவரை நோக்கி ஜாமக்காரனை இரவு எவ்வளவு நேரம் சென்று நாம் கூப்பிடலாம். பாருங்க, இரவு எவ்வளவு நேரம் சென்று நமக்கு அறிஞ்சலாம். நமக்கே தேவனுடைய ஆவியோட கேட்கலாம், ஆவியானவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இப்படி வருகை எப்பொழுது இருக்கும்? ஏன்னா நம்ம எதுக்கு வேண்டி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வருகையை நோக்கி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சொல்லுவார், விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது என்று சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? விடியற்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. பிரசங்கிகள் தேவனுடைய வருகை குறித்தும் தேவகுமாரனுடைய வருகை குறித்தும் உன்னை எச்சரிக்கை செய்யும் போது உன் அலாரத்தை அணைத்து விடாதே. என்ன செய்றாரு? உன் அலாரத்தை அணைத்து விடாதே, அதை அமுக்கி போட பார்க்காதே, உலகத்திற்கு திரும்பி போக பார்க்காதே. எச்சரிக்கை செய்யும் பொழுதும் எந்த காரியம் செய்யும் பொழுதும் நமக்குள்ள ஒரு அலாரம் இருக்கு. அந்த அலாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அது நீ என்ன செய்யாத, அமுக்கியும் போடாத, அடக்கியும் போட்டுறாத. நீ காலூன்றி நில், அந்த அலாரத்தை அடிக்க விடு. நீ எழுப்பி நில். எழும்பி நில் என்று தேவன் ஒரு தீர்க்க தரிசனம். எந்த தீர்க்க தரிசனம் சொல்லுங்களேன் பார்ப்போம். எழும்பி தரித்து நெல் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், சொல்லுங்களேன். எசேக்கியேலா அதான சொன்னியா? எசேக்கியேல் சொல்லாரு, எழும்பி நில், மரித்த எலும்புகூடுகளை பார்த்தறியது, நீ பேசு. பாருங்க, மரித்த எலும்புகூடுகளை பார்த்தறியது, நீ பேசு. அது என்ன செய்யும்?
அது உயிரடையும். அப்ப பாருங்க, இங்க சொல்ல, நீ காலூற்றினில் அந்த அலறுகிற அலாரத்தை அடிக்க விடு, அது வந்து கொண்டிருக்கிற தேவ கோபத்துக்கு தப்பிக்கொள்வதற்கான தேவனுடைய பரிசுத்தாவின் எச்சரிக்கையாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு உணர்த்தி தருவார். நீங்கள் செய்கின்ற காரியங்களை செய்யும் பொழுது சிறு தவறுகள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? உணர்த்தி தருகிறார். அதான் அலாரமாக இருக்கிறது. அந்த பாதையானது உன்னுடைய பாதை அல்ல, இந்த பாதைக்கே சரியாக கடந்து விடுங்கள். உங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் மேலும் உங்கள் கண்களை கல்வாரியின் மேலும் வைத்து முன்னேறி செல்லுங்கள். அதான் பவுல் அப்போஸ்தலன், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அவன் சொல்றான். அப்ப நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்? அதே கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் கல்வாரியின் மேல் கடந்து செல்ல வேண்டும். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்முடைய எண்ணம் கல்வாரிக்கு போச்சுன்னா நம்ம அந்த தவறு செய்ய நம்ம விடாது. நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எங்க போச்சுன்னா விடாது, கல்வாரிக்கு நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணும் பொழுது நம்மை தவறு செய்ய விடவே விடாது. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது, விடிவெள்ளி நட்சத்திரம் அதை பிரதிபலிக்கும். விடிய காலம் வரும் பொழுது பாருங்க, ஒரு விடிய கால நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்குது பாருங்க. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அந்த சூரியனை பிரதிபலிக்கும். இப்ப விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு இதுல? 2:28 வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம். விடிவெள்ளி நட்சத்திரம் யாருக்கு கொடுப்பாராம்? அந்த சபையின் கருத்தை எடுத்து வாசிங்களை பார்ப்போமே. அதுக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரும். நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் மறுமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் நீதிகளை கைக்கொள்கிறேன். போதும் பாருங்க. இப்ப சொல்றாரு, தியத்தீரா சபைக்கு சொல்லப்படுற உபதேசம், விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் யாரா மாறுகிறீர்கள்? அதே விடிவெள்ளி நட்சத்திரமாக நீங்கள் மாறுகிறீர்கள். அதான் சொல்றாரு பாருங்க, இப்பொழுது விடிவெள்ளி நட்சத்திரங்களே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். இப்ப எரிஞ்சிலாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது நீங்களும் விடிவெள்ளி நட்சத்திரம் மாறியாச்சு. அதாவது விடிவெள்ளி நட்சத்திரங்களே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். உங்கள் விளக்குகளை அணைத்து விடாதீர்கள், உங்கள் எச்சரிப்பு மணியாய் நிறுத்தி விடாதீர்கள். விடிவெள்ளி நட்சத்திரங்களே, உலக காரியங்களால் நீங்கள் ஒருவேளைக்கு அழுக்கடைந்து கொண்டு விடிவெள்ளி நட்சத்திரம் வந்து கொண்டிருக்கிற காரியத்தை வெளிச்சம் பிரதிபலிக்காதபடி காண்பிக்க வேண்டும். விடிவெள்ளி நட்சத்திரம் செய்யணும், வெளிச்சத்தை பிரதிபலித்து காண்பிக்கணும். அடுத்து என்ன வருகிறது? காலையில் இருக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் பொழுது தொடர்ந்து என்ன வருகிறது பாருங்க. அடுத்து சூரியன் எழும்புகிறது. சூரியன் எழும்பும் பொழுது சூரியன் யாரா இருக்கிறது? நீதியன் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் எழும்பும் பொழுது இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யாருக்குள்ள மறைகிறது? சூரியனுக்குள் மறைகிறது. அதான் சொல்றாரு, உங்கள் கண்கள் மங்களாகி கொண்டு போகும் என்றால் உங்களை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய வருகையில் நீங்கள் அவருடைய பிரசனத்தை பிரதிபலிக்கத்தக்கதாக பாவத்தை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி போட்டு அவிசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். விடிவெள்ளி நட்சத்திரங்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் அயலகத்தார்க்கும் இயேசுவை பிரதிபலியுங்கள். என்ன சொல்றாரு? நாம எல்லாரிடத்துல என்ன கட்டணும் பாருங்க, பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடுறோம் இல்ல? இது பொதுவா நம்ம சபைக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்த்து சொல்றேன் பாருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பு கூறுறேன். அப்ப பாருங்க என்ன சொல்றாரு? விடிவெள்ளி நட்சத்திரங்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் அயலகத்தாரத்திலும் இயேசுவை பிரதிபலியுங்கள். அவருடைய ஜாமக்காரர்கள் ஒருவனாக அவர் என்னை இந்த ஜாம கோபுரத்தின் மீது ஒருவனாக வைத்திருக்கிறபடியால், இப்ப அவரை குறித்து சொல்றாரு, அவருடைய ஜாமக்காரர்கள் ஒருவராக இந்த ஜாம கோபுரத்தில் என்னை வைத்திருக்கிறபடியால் வந்து கொண்டிருக்கிறார குமாரன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை பிரதிபலியுங்கள். இப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்? நமக்கு தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் பூமியில் தந்திருக்கிறார். நமக்கு நல்ல வேலைகளை தந்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவிதமானது அவருடைய வருகையை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க என்ன கேட்டாலும் இன்னும் அவர் உங்களுக்கு தரதுக்கு சித்தமாக இருக்கிறார். அதான் இல்ல விசேஷம் பாருங்க. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கேட்டால் அவருக்கு தருகிறாரு. உங்களுக்கு பலவந்தப்படுத்தி கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அவங்க பலவந்தப்படுத்தி கேட்கறாங்க, நீங்க பலவந்தப்பட வேண்டிய தேவையில்லை.
ஏன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரே நம்ம ஜீவனும் பலனுமா இருக்கிற நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு தேவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காம இருப்பாரா? இறங்குவார்ல. பாருங்க, மற்றவங்க இறங்க பலவந்தமா கேட்கிறாங்க. நமக்கு பலவந்த பண்ணி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அதான் உங்கள் கண்கள் மங்களாகி கொண்டிருக்கும் போது என்றால் உங்களை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய வருகையில் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கத்தக்கதாக பாவத்தை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி போட்டு அவிசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். விடிவெள்ளி நட்சத்திரங்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் அயலகத்தால் இயேசுவை பிரதிபலிங்கள். அவருடைய ஜாமக்காரில் ஒருவனாக அவர் என்னை இந்த ஜாம கோபுரத்தின் மீது ஒருவனாக வைத்திருக்கிறவரையால் வந்து கொண்டிருக்கிறார் குமாரன் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை பிரதிபலியுங்கள். நாம பிரதிபலிக்கணும். நம்முடைய ஜீவிதம் என்ன செய்கிறேன்னா இயேசு கிறிஸ்து, அதாவது நான் என்ன சொல்றேன், நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லணும் இவன் வித்தியாசமான கிறிஸ்தவன். எல்லா கிறிஸ்தவர்களும் உலகத்தில் பார்த்த ட்ரம்பும் கிறிஸ்தவர் தான். ட்ரம்பு இயேசு கிறிஸ்தவ இடம் போட்டாரு, போப்பாண்டவர்கள் இடம் போடுறாரு, அவரும் கிறிஸ்தவர் தான். உலகத்தில் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருக்கார். யாராவது பாருங்க, நீங்க நினைத்து பாருங்க, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள் அங்கே? ட்ரம்பை தான் வச்சு பேசுவோம் நமக்கு. இப்போ அவர் கிறிஸ்துவை பிரதிபலித்தார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்குமா? இயேசு கிறிஸ்து போதித்த போதனை அவர் போதித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சம்பவங்கள் நடக்குமா? இன்றைக்கு அன்பை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்தார். உன்னில் அன்பு கூறுவதில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ என்ன அன்பு கூறுவாயாக என்று நடக்குமா? ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது பெருமை பாராட்டி எந்த காரியம் இல்லை. கிறிஸ்து உங்கள் ஜீவிக்கிறவராக இருந்து உங்களிடத்திலிருந்து கிறிஸ்து என்ன புறப்பட வேண்டும், உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பாருங்க, பைபிள் சொல்லுது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று. யாரு? மோசே அடிச்ச கண்மலை யாரா இருந்தது? கிறிஸ்துவா இருந்தது. அதே கிறிஸ்து இயேசுங்கிற கூடாரத்துக்குள் இருந்து கூட தன்னை வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினாரு? மோசே அங்க அடி கொடுக்கிறான் அந்த கண்மலைக்கு. அதே கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இயேசுங்கிற கூடாரத்துக்குள் இருந்து கொண்டு இருக்கிறாரு, தன்னை இந்த ஜனங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதே தான் நான் செய்கிறேன், சுயமாய் நான் ஒன்றுமே செய்யவில்லை. உங்க சுயமா நீங்க ஒண்ணு செய்யணும். அதான் தீர்க்கதரிசனத்தை செய்து முதல்ல படிச்சேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, பிரங்காமாகிய நான் என்னை மாற்றும் பொழுது தேவன் இங்கே ஜீவிக்க வருகிறார். நான் இந்த சுயம் எனக்குள் இருக்கும் பொழுது தேவனிடத்தில் ஜீவிக்க என்ன வரவே மாட்டான். இனி அதனால்தான் தீர்க்கதரிசியாகிய பவுல் சொல்றான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அடுத்து பாருங்க, சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? சொல்லுங்களேன், சொல்லுங்க, வாயை திறந்து செய்தி படிக்கிறீங்க, கேட்கிறீங்க, எல்லாமே சரிங்க. சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன தெரியுது? அந்த தூதன் கூடாரத்தின் பக்கமாக முதுவை திருப்பிக் கொண்டு உள்ளே சாரால் என்ன செய்து கொண்டிருந்தாள்? இப்ப தூதன் என்ன செய்யறாரு? கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறாரு. ஆபிரகாம் கூட இருந்து அப்பமும் மாட்டுக்கன்றும் வெண்ணையும் புசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருந்து சொல்லுறாரு, என்ன சொல்றாருன்னா, உற்பவத்திட்ட காலத்தில் ஒரு இடத்தில் வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை கையில் வைத்துக் கொண்டிருப்பா. இவன் இங்க நினைச்சிட்டு கிளவி, நான் இப்ப கிளவியா இருக்கேன், இப்ப எனக்கு என்ன பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது, எனக்கு சரீரம் என்ன எல்லாம் சுருக்குழுந்துட்டுது. அதான் சொல்றாரு, என்ன என்று சொன்னாரு. அது என்ன? அது என்ன? அடுத்து நிறைய கேள்வி பாருங்க. இஸ்ரவேலுக்கும் சோதோமுக்கும் கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? சமாரியாவுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்ன? சொல்லுங்க பாப்போம். சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், வெளியே வாருங்கள் புறப்பட்டு. என்ன விழப்போறது? தேவ கோபம் அங்கே விழப்போகும். அப்படிதானே? இங்க அடுத்து தேவன் தான் மாம்சத்துல வந்திருந்து கொண்டிருக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய மனைவி என்ன செய்தால்? நகைத்தாள். ஏன்னா அது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்க கொடுக்கிறார். ஆனால் என்ன தீர்க்கதரிசிக்குள்ளாக அவள் பாகமாக இருக்கிறபடியால் அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு என்ன செய்யறாரு? தேவன் என்ன செய்யறாரு? அதை பின்வாங்கிக் கொள்கிறார். பாருங்க, யார் இது? தீர்க்கதரிசியின் பாகமா யார் இருக்கிறது? சாராள். ஆபிரகாம் தீர்க்கதரிசியா இருக்கிறான், ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அவனுடைய பாகமாக யார் இருக்கிறது? இவள் செய்த காரியத்திற்கு என்ன செய்யறான்? அங்க என்ன நடந்திருக்கிறான்? மரணம் நடந்திருக்கிறான். ஆனா இதுல தேவன் என்ன எச்சரிப்பை விட்டு விடுகிறார். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? ரெண்டு பேரும் வெளியே தான் அழைக்கப்படுறாங்க. சோதோமிலிருந்து லோத்து வெளியே அழைக்கப்படுகிறான், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் வெளியே அழைக்கப்படுகிறது. சமாரியாவுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் என்ன? சமாரியாவுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். சமாரிய ஸ்திரீயின் மூலமாக. என்ன மெஸ்ஸியா வருவார் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்ற மெஸ்ஸியா வருவார் நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அவர் சொல்றாரு, உன்னுடனே பேசுற நானே. இப்ப புறஜாதிகளுக்கு ஒருபோதும் இடைப்படவில்லை தேவன். புறஜாதியோட எங்கேயாவது இடைப்பட்டாரா சொல்லுங்களேன். பைபிள்ல நீங்க எங்கேயாவது புறஜாதியோட தேவன் இடைப்பட்டாரா? புதிய ஏற்பாடை தள்ளி பழைய ஏற்பாடுல சொல்லுங்க. எங்கே தேவன் புறஜாதியோட எழுதியல அதிகமாக இடைப்படல சொல்றாரு. கோரேசை குறித்து எல்லாம் சொல்றாரு. கல்தேரை குறித்தும் பாபிலோன் ராஜாவை குறித்து என்ன அவருடைய ஆலயம் கட்டப்படுற காரியங்களுக்கு எல்லாம் சில காரியங்களுக்கு சொல்றதை தவிர முழுவதுமாக புறஜாதி ஜனங்களோட தேவன் இடைப்படவும் இல்லை. புறஜாதர் ஒருபோதும் தேவனுடைய வசனங்களை கற்பிக்கப்படவும் இல்லை. இப்போது 2000 வருட உபதேசம் உங்களுக்கு கிடைத்துள்ளது பாருங்க. 2000 வருடம் மறைக்கப்பட்டிருந்த வேதத்தில் மறைக்கப்பட்டிருந்த அத்தனை உபதேசங்களும் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரியம் என்ன? பின்மாரியும் முன்மாரியும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன வந்திருக்கிறது? முன்மாரியும் பின்மாரியும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. விடியா காலத்து நட்சத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மெருகேற்றப்பட்டு வருகின்றனர். எதுல வரணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்யறாங்க? மெருகேற்றப்பட்டு வருகின்றனர். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி பலவிதமான மணிகளை ஒலித்துக் கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி போற வழியில ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒலிகள்னால உள்ள நிகழ்ச்சி. அதில் ஒரு மணி மட்டும் தெள்ள தெளிவாக ஒலித்தது. அது ஒரு மணி பயங்கர தெள்ள தெளிவாக ஒலித்துக் கொண்டிருந்ததான். இவர் போய் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்ட சகோதரத்தில் போய் கேட்டாராம், இந்த மணி மாத்திரம் என் வித்தியாசமான சத்தத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவள் அது மனித ரத்தத்தினால் உண்டானது என்றாள். அந்த மணி எதுல செய்திருக்கிறாங்க? மனித ரத்தமும் சேர்த்து செய்திருக்கிறார்கள். அது அவ்வளவாக ஒலித்தது. அதை சொல்றாரு, இன்றைக்கும் கூட ஒருவேளை அந்த சுவிசேஷ ஒலியை ஒலிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சி நிலையில் ஒலிக்கக்கூடிய அந்த மணியானது மனுஷ ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட ஒரு வேளை அந்த சுவிசேஷ ஒலியை ஒலிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே, வேறொன்றும் இல்லை. எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் சுவிசேஷ ஒலியின் நிமித்தம், அதாவது சுவிசேஷ ஒலியினால் என்ன ஒரு மனுஷன் என்னது மீட்டெடுக்கிறது. அதுதான் தேவனுடைய குமாரனாய வருகையில் வெளிச்சத்தை உங்களுக்கு பிரகாசிக்க செய்யும் சுவிசேஷ மணியாக இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் உலகத்திற்கு சுவற்றின் மீது எழுதப்பட்ட கையெழுத்தாக உள்ளது. ஆனால் இந்த அடையாளங்கள் தோன்றுவதை நீங்கள் காண்கிறீர்கள், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் சொன்னார்ல. நான் செய்கிற கிரியைகளை யார் செய்கிறது? நீங்களும் செய்வீர்கள். ஏன் அந்த அடுத்து சொல்றார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். யார்கிட்ட சொன்னார்? சீசர்ட்ட. வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அப்ப மாறாத வசனம் இன்றைக்கும் ஜீவிக்கிறதா இருக்கிறபடியால் அது என்ன செய்யறது? இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகமானவர்களை அவரை காணவில்லை, ஆனால் மனவாட்டியானவர்கள் அவரை கண்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்குள்ளேயும் இருப்பேன் என்றார். உங்களோடு இருப்பேன், உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். சபையும் ஆவியானவரும் ஒன்றாக இணையும் வரையில் பாருங்க என்ன சொல்றாரு? சபையும் ஆவியானவரும் ஒன்றாக இணையும் வரையில் சபையில் இருக்கிற ஆவியானது இயேசுவை போல் மாறி, சபையில் இருக்கிற ஆவியானவர் யாரை போல மாற்றணும்? இயேசுவை போல் மாறி அவரை நெருங்கி வருகிறது. அப்பொழுது உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். என்ன சொல்றாரு? சபையில் என்ன இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானது யாரை போல் மாறணும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானது உங்களை மர்வப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. யாரை போல்? இயேசுவை போல் மர்வப்படுத்தும் பொழுது அவருடைய வருகையானது சந்தேகிக்கும். அப்பொழுது உயிர்த்தெழுதல் உண்டாகும். விடியற்காலத்து வெளிச்சங்கள், விடிவெள்ளி நட்சத்திரங்களே, உங்களுடைய எச்சரிக்கை மணியை திரும்ப பொருத்திக் கொள்ளுங்கள். நமக்கு தேவன் எச்சரிப்பு, முன்மாரியும் பின்மாரியும் தேவன் நமக்கு தந்துட. பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கவே இல்லை. இன்னை ஸ்தாபனங்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியானவங்களுக்கு கடந்து சென்ற பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னா, அங்கே ஜீவன் இல்லை. இப்போ ஒரு விவசாயி என்ன நெல்மணி எடுத்து வீசுறான். நெல்மணியை வீசும் பொழுது நிலத்துல தண்ணி கிடக்கிற இடத்துல விதைகள் எல்லாம் என்ன செய்யுது? முளைக்குது. ஆனா சில மணிகள் எல்லாம் எங்க போய் விழுது பாருங்க, அந்த வயல்ல திட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த திட்டுல போய் விழுது. அந்த முளைக்குமா? ஏன்னா ஜீவனுக்கு அது நியமிக்கப்பட்டவர்கள் செய்தியை கேட்கிறார்கள், ஜீவனுக்கு அது நியமிக்கப்பட்டவர்கள் செய்தியை படிக்கிறார்கள், ஜீவனுக்கு அது நியமிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி ஜீவிக்கிறார்கள். ஏன்னா அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர்ங்கிறது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் சொல்றாரு, விழுத்தி எழும்பி உங்கள் முகத்தை கழுவுங்கள்,
இருளை உங்கள் கண்களிலிருந்து விலக்கி விடுங்கள். ஏன்னா உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இருளாக தோன்றும். நமக்கு அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. தேவன் நமக்கு வெளிச்சத்தை முன்வைத்திருக்கிறார், வார்த்தையை முன்வைத்திருக்கிறார். ஒரு வசனம் ஆண்டவர் தெரிஞ்சுட்டு வரல, விளக்கை கொளுத்தி எங்க வைக்க மாட்டேன், விளக்கு தண்டனை எதுக்கு வைக்கிறாங்க? அடுத்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. விளக்கு தண்டை கொடுத்து யாரும் மரக்கால மூடி வைக்க மாட்டாங்க. மரக்கால மூடி வச்சா அதை அணைஞ்சு போயிடும். அதை விளக்கு தண்டின் மேல வைக்கிறதுல அந்த அரை முழுது என்ன வெளிச்சத்தை கொடுக்கிறது. அடுத்து நீங்கள் யாரா இருக்கிறீங்க? உலகத்துக்கு என்ன இருக்கிறீங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நீங்கள் யாரா இருக்கிறேன்? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அவர் ஒளியா இருக்கிறார், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? வெளிச்சம் கொடுக்கணும். அதான் சொல்ல பாருங்கள், இருளை உங்கள் கண்கள் விலக்கி விடுங்கள், தேவகுமாரனுடைய வருகையின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள். இப்ப யாருடைய வருகை பிரகாசிக்க செய்யணும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையானது நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய ஜீவிதமும் யார பிலிப்பை கல்லெடுத்து கொண்டாங்க, ஸ்தேவான கல்லறிஞ்சு கொல்லும் பொழுது அவனுடைய முகம் எப்படி பிரகாசிச்சது? தேவ தூதனுடைய முகத்தை போல் பிரகாசிச்சது. அப்ப பாருங்க பாருங்க, அவனுடைய மரணம் சம்பவிக்கும் பொழுது அவனுடைய முகமானது யாரை போல பார்க்குது? தேவ தூதருடைய முகம், தேவனுடைய அந்த பிரசன்னம் அவனுக்கு இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றுள்ள ஜனங்களுக்கு நாம் தேவ தூதர்களை போல காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர் உங்களுக்குள் ஜீவிக்கிற தேவன். அப்ப நீங்க யாரை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். உங்களுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, முன்மாரியும் பின்மாரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. முன்மாரியும் பின்மாரியும் சேர்த்து, அதாவது பைபிள்ல மறைக்கப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டாச்சு. எல்லா ஜனங்களுக்கும் அது வெளிப்படுத்தி கொடுக்கப்படவே இல்லை. பாருங்க, அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷ வேதத்தில் இருக்கிற அவங்களுக்கு ஒன்றே பற்றி தெரியும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மீட்பர், இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு கரெக்டா. ஆனா கடைசி நாட்களில் நடக்க போற ஒரு சம்பவங்களும் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா அநேக ஜனங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால், அவர்களுக்கு எடுத்து சொல்லுறதுக்கு அங்க ஆள் இல்லாமல் அல்ல, எடுத்து சொல்லப்படுகிறது. அவர்கள் அதை செவி கொடுப்பதற்கு அவருடைய இருதயங்கள் இருந்தது மாப்பு மந்தாரமாக உள்ள இருக்கு. அதை செவிடுக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே வெளிச்சமாக உங்கள் இதயத்தை பிரகாசிக்க பண்ணி, விடிவெள்ளி நட்சத்திரமாய் உங்களை வச்சு என்ன தேவன், அவரை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சூரியன் வருகிறதுனால விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன பிரகாசத்தை கொடுக்கிறது. சூரியன் வந்ததும் விடிவெள்ளி நட்சத்திரமாக அதுக்குள்ள கடல் சென்றது, சூரியனானது தன்னை பிரகாசிக்க செய்கிறது போல, நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து அவருடைய வருகைக்குள்ளாக நாம் கலந்து சென்று அவரையே நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற நாள் வரை என்ன அவரையே நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. நான் ஜெபத்திற்குள்ள நான் கடை சொல்றேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மகத்துவமுள்ள தெய்வமே, மாறாதவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதமானவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய், ராப்போஜன பந்தியில் பங்கு கொள்ளும்படியாய், கால்களுக்கு ஆராதனை பங்கு கொள்ளும்படியாய் ஒரு மாபெரும் சிராக்கியத்தை இந்த சிறிய மந்தைக்கு கர்த்தர் தந்தபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இதோ ராக்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது. ஆண்டவரே, விடிவெள்ளி நட்சத்திரமானது விடியற் காலத்தில் ஆண்டவரே ஹalleluya பிரகாசிக்க தொடங்கும் பொழுது, என் தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட செய்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்காதபடி உண்மையே நோக்கி பார்த்து கிறிஸ்தியன் ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறைகோலிட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே பிரதிபலிக்கிற தேவபிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் எங்கள் ஜீவிதமானது ஆசீர்வாதமாக அமைந்து எங்கள் ஜீவிதமும் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உண்மையே வெளிப்படுத்தி காட்டுற அந்த வாழ்க்கையாயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மாறாத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ராப்போஜன ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். மாறாத உடைய கிருபைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று
1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 21 வாசி.